தந்தை, மகன், தூயாவியாரின் பேராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை. வியாகுல அன்னையினுடைய திருவிழா. வியாகுல மாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. வியாகுல அன்னைக்கு நம்மையே ஒப்பு கொடுக்கும் மன்றாட்டு. ஓ மகா பரிசுத்த தாயே, துக்கங்களின் ராணியே, சிலுவையின் வழி முழுவதும் உமது அன்பு மகனை பின்தொடர்ந்து அந்த மிகவும் துக்ககரமான பயணத்தின் அனைத்து நிலையங்களிலும் துக்கத்தின் புதிய வாளால் துளைக்கப்பட்ட இதயமே, ஓ மகா பரிசுத்த தாயே, எங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட இரட்சகரின் சிலுவை மற்றும் மரணத்தின் நிரந்தர நினைவையும் அவருடைய மிகவும் பரிசுத்தமான பாடுகளின் அனைத்து மர்மங்களுக்கும் உண்மையான மற்றும் மென்மையான பக்தியையும் எங்களுக்கு பெற்றுத் தருமாறு நாங்கள் உம்மை மன்றாடுகிறோம். கெத்செமனி தோட்டத்தில் இயேசு வேதனையில் பாவத்தை வெறுத்தது போல அதை வெறுக்கவும், நியாய தீர்ப்பு மண்டபத்தில் அவர் சகித்தது போல எல்லா பொறுமையுடனும் தவறுகளையும் அவமானங்களையும் சகித்து கொள்ளவும், அவர் தம்முடைய நியாயாதிபதிகளுக்கு முன்பாக இருந்தது போல நம்முடைய எல்லா சோதனைகளிலும் சாந்தமாகவும் பணிவாகவும் இருக்கவும், தம்முடைய கொலையாளிகளை நேசித்தது போலவும் சிலுவையில் அவர்களுக்காக ஜெபித்தது போலவும் நம் எதிரிகளை நேசிக்கவும், தம்முடைய துன்பத்தின் ஒவ்வொரு மர்மத்திலும் அவர் செய்தது போல கடவுளை மகிமைப்படுத்தவும், நம் அண்டை வீட்டாருக்கு நன்மை செய்யவும் கிருபையை பெற்றுத்தாருங்கள். ஓ தியாகிகளின் அரசியே, கல்வாரியில் உமது மாசற்ற இருதயத்தின் வேதனையால் எங்கள் மகா பரிசுத்த மீட்பரின் பாடுகளை பகிர்ந்து கொள்ள தகுதி பெற்றவர் நீர். உமது இரக்கத்தின் ஒரு பகுதியை எங்களுக்காக பெற்று தந்தருளும். இதனால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவின் அன்பிற்காக இந்த வாழ்க்கையில் நாங்கள் உலகிற்கு சிலுவையில் அறையப்படுவோம். மேலும் வரவிருக்கும் வாழ்க்கையில் அவருடைய எல்லையற்ற தகுதிகளாலும் உங்கள் சக்தி வாய்ந்த பரிந்துரையாலும் அவருடன் என்றென்றும் மகிமையில் ஆட்சி செய்வோமாக. ஆமேன். இன்றைய நற்செய்தி யோவான் நற்செய்தி 19 அதிகாரம் 25வது இறைவார்த்தை. சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குளோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தார்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. திருச்சிலுவை மகிமையின் திருவிழாவிற்கு அடுத்த நாள் அன்னை மரியாளின் வியாகுலங்களை தியானிக்க திரு அவை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. பாரம்பரியமாக வியாகுல அன்னையின் நினைவு நாள் விவிலியத்தின் பதிவு செய்துள்ளப்பட்டபடி மரியாளின் மாசற்ற இருதயத்தை துக்கப்படுத்திய 7 நினைவுகளை நமக்கு முன்னிறுத்துகிறது. முதலாவதாக சிமியோனின் தீர்க்க தரிசனம். லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 33 முதல் 35. உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்ற சிமியோனின் இறைவாக்கு. இரண்டாவதாக எகிப்துக்கு தப்பி ஓடிப்போதல். மத்தேயு நற்செய்தி 2வது அதிகாரம் 13 முதல் 15. குழந்தை இயேசுவை எருசலேமில் காணாமல் தொலைத்த போது அவரை மிகுந்த வருத்தத்தோடு தேடியது. லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 41 முதல் 50. நான்காவதாக கல்வாரிக்கு செல்லும் வழியில் இயேசுவை மரியாள் சந்தித்த நிகழ்வு. லூக்கா நற்செய்தி 23, 27 முதல் 31 முடிய. இயேசுவின் சிலுவையில் அறையப்படுதலும் மரணத்தின் வேளையிலும் அன்னை மரியாள் அந்த சிலுவைக்கு அருகிலே நின்றபோது அவர் பட்ட வேதனை. யோவான் நற்செய்தி 19 அதிகாரம் 25 முதல் 30 முடிய. இயேசுவின் இறந்த உடலை அன்னை மரியாளின் மடியிலே வார்த்தபோது அவர் அடைந்த துக்கம். லூக்கா நற்செய்தி 23வது அதிகாரம் 50 முதல் 54. இறுதியாக இயேசுவினுடைய அடக்கம். லூக்கா நற்செய்தி 23, 50 முதல் 56. இந்த 7 துக்க நிகழ்வுகள் அன்னை மரியாளின் இதயத்தை எவ்வாறு பரிசுத்தப்படுத்துதலுக்கும் பாவத்தின் கனாகனத்திற்காக ஆண்டவரின் பாடுகளோடு இணைவதற்கும் அந்த வியாகுலங்கள் பயன்பட்டன என்பதை குறித்து நமக்கு வெளிப்படுத்துகிறது. புனித யோசேப்புடன் 8ஆம் நாளில் இயேசுவின் பெயர் சூட்டுதல் மற்றும் விருத்த சேதனத்திற்காக கோவிலில் குழந்தை இயேசுவை வழங்கிய போது தனது இதயத்தை துளைக்கும் வாளை பற்றி ஆசீர்வதிக்கப்பட்ட கன்னிமரியாள் முதலில் அறிந்து கொண்டாள். சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளிடம், இதோ இந்த குழந்தை இஸ்ரவேலில் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாயிருக்கும். மேலும் பல இதயங்களின் எண்ணங்கள் வெளிப்படும்படி முரண்படும் அடையாளமாக விளங்கும். உம்முடைய உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவிப்பாயும் என்றார்.
லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 34 முதல் 35. சிமியோனின் இந்த இறை வார்த்தை தீர்க்க தரிசனம் அவருடைய இதயத்தை துளைக்கும் முதல் முறையாகும். இது அவருடைய மகனுடைய பாடுகளை முன்குறித்த முதல் வேதனை. இதனுடைய தொடர்ச்சியே அடுத்து வருகிற 6 துக்க நிகழ்வுகளும் இதனுடைய தொடர்ச்சியே. ஆகவே இந்த துக்கங்களை அன்னை மரியாள் தன் இதயத்தில் சுமந்து நம்முடைய பாவங்களுக்காக இறைமகன் இயேசுவோடு அவரும் பரிகரித்தார் என்பதை நமக்கு நினைவு கூறுகிறது. இன்று புனித கன்னிமரியாவின் புனிதமான மற்றும் துயரமான இதயத்தை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் அவ்வாறு செய்யும்போது அவளுடைய இதயத்தை இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ள முயற்சி செய்வீர்கள். அவருடைய இதயத்தில் உள்ள அன்பின் ஆழத்தை புரிந்து கொள்வதற்கான ஒரே வழி ஜெபம்தான். ஜெபத்தில் கடவுள் அவளுடைய மாசற்ற அன்பை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். மேலும் அவளை முழுமையாக பின்பற்ற உங்களை தூண்டுவார். அன்னையினுடைய வியாகுலங்களை தியானிக்க நாம் பாவங்களை வெறுக்கவும் ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பை சுவைக்கவும் இறையருள் நமக்கு இன்று கிடைக்க வேண்டி ஜெபிப்போமாக. மனதுருக்கமும் அன்பும் கொண்ட ஆண்டவரே, ஆணி கொண்ட காயங்களினால் என்னை அரவணைத்து காத்து கொண்டவரே, உமது அன்பினால் எங்களை எப்போதும் ஆளுகை செய்பவரே, உமக்கே கோடி நன்றி ஐயா. வீழ்ந்து போன மனுக்குலத்தை மீட்க திருவுளம் கொண்ட நீர் சிலுவையை மீட்பின் சின்னமாய் தேர்ந்தெடுத்தீர். அந்த சிலுவையின் கோர மரணத்தை எங்கள் சார்பாக பரிகரித்த போது உம்முடைய பரிகரித்தலில் பங்கேற்க அன்னை மரியாளுக்கு சிறப்பான பங்கு கொடுத்தீர். இன்றும் எங்கள் துன்பங்களில் பங்கேற்க அந்த தாயை எங்களுக்கு உதவியாக கொடுத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உலகத்தின் பாவங்கள் பெருகுவதால் என்னுடைய மகனுடைய கரங்கள் மிகவும் வலி நிறைந்ததாக மாறுகிறது. எனவே அவருடைய வலியை போக்க என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீர்களா என்று சலேத் நகரில் காட்சி கொடுத்த அன்னை வேண்டி கேட்டுக்கொண்டதைப் போல உலகத்தின் பாவங்களாலும் எங்களுடைய பாவங்கள் அத்துமீறல்களாலும் காயப்பட்ட உம்முடைய திரு இதயத்திற்கு ஆறுதல் வழங்க இன்று நாங்கள் ஜெபிக்க பாவ பரிகாரம் செய்ய எங்களையே ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். தேவ மாதாவோடு சேர்ந்து உம்முடைய காயங்களுக்கு மருந்தாக எங்களுடைய ஜெபங்கள் அமையட்டும். பாவத்திற்காக பரிகாரம் செய்யும் உத்தம மனதையும் எங்களுக்கு அளித்தருளும். அன்னையின் வியாகுலங்களை இன்று தியானிக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் மீட்பின் மகிழ்வு கிடைக்கும்படி செய்தருளும். வியாகுல மாதாவே, எங்கள் துன்பங்களில் எங்களுக்கு உதவியாக வந்தருளும். போதை பழக்க வழக்கங்களுக்கும் பாவத்திற்கு தூண்டும் கெட்ட சமூக தொலைத்தொடர்பு சாதனங்கள், படங்கள், உறவுகளுக்கும் நாங்கள் தள்ளி நின்று பரிசுத்தத்தை காக்க எங்களுக்கு உதவியாக வந்தருளும். இத்தகைய தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கும் இன்றைய தலைமுறை மக்களை பாவச்சேற்றிலிருந்து விடுவிக்க வாஞ்சையோடு உம்மிடத்தில் ஒப்புக்கொடுத்து மன்றாடுகிறோம். செல்போன், டிவி, மது பழக்கம் இவற்றில் அடிமையானவர்கள், கெட்ட உறவுகள், இச்சைகளுக்கு உடலை ஒப்புக்கொடுத்தவர்கள், தாந்தோண்டித்தனமாக வாழ்வு நடத்தி தெய்வ பயமில்லாமல் வாழும் மக்கள், ஜெபம் செய்யாமை, தவத்தில் ஈடுபடாமை போன்ற ஆன்ம வாழ்வுக்கான பயிற்சிகளிலே தங்களை ஈடுபடுத்தி கொள்ளாத எம் பிள்ளைகளால் நீர் இன்று படும் வேதனைக்கு மருந்தாக இன்று எங்களுடைய வாழ்வையும் எங்களுடைய துன்பங்களையும் எங்களுடைய ஜபங்களையும் எங்களுடைய நேரத்தையும் மாசற்ற உம்முடைய திரு இதயத்திற்கு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். உம்முடைய திருக்குமாரனுடைய பாடுகளால் கிடைத்த மீட்பின் விடுதலையும் அமைதியும் மகிழ்ச்சியையும் இன்று நாங்கள் பெற்றுக்கொள்ள அருள் தருவீராக. ஆமென். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. வியாகுல மாமரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென்.